வணக்கம். உதயநிதி கைது இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், உதயநிதி கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம தான் முதல்ல சொன்னோம், பைந்தாங்கோலி அரசு, காவேரி பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய அரசுன்னு உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் பேசின பேச்சு ரொம்ப மட்டகரமான பேச்சு. இந்த பேச்சில் உங்களை கைது பண்ணால் யாருமே உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சிஎம் நினச்சது சரியான ஏன்னா இன்றைக்கி சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனும் இந்த அளவுக்கு நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இனிமேல் தொல் திருமாவளவன்லேருந்து நிறைய பேர் தெரிவிப்பாங்க, நம்ம நம்புகிறோம், தெரிவிப்பாங்க கண்டிப்பாக. இன்னொன்று, எல்லா நடிகைகளும் எல்லா அரசியல்வாதிகளும் இதை ஆதரிக்க மாட்டார்கள், யாருமே இதை ஆதரிக்க மாட்டாங்க. அப்போ உதயநிதியை ஒரு ஊழல் வழக்கில் கொண்டு போய் வச்சிங்கன்னா நான் ஊழல் செய்யலைன்னு சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு அடிதடி வழக்கில் வச்சிங்கன்னா நான் அடிதடி பண்ணலன்னு சொல்லலாம். நீங்கள் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு எஜமான். நீங்கள் அழகாக நேற்று அருமையாக பேசியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் பொன்னெழுத்தில் பொறிக்கக்கூடிய வார்த்தைகளாக உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகிறது. ஏன்னா இது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மிக மட்டமான பேச்சு. அப்போவே இல்லை அந்த அர்த்தத்தில் நான் பண்ணல அப்படின்னு அடுத்த நிமிஷமே இவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் சொல்ல தயங்கிட்டார் அப்படிங்கிறத விட இவருடைய டிஎன்ஏலே இது இருக்குது. இந்த மாதிரி தான் இவருடைய வரலாறு பேசும், இவர்கள் பரம்பரையை இப்படி தான் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெருசாக கருத்து தெரிவிக்கிறாங்க. அதையும் தாண்டி போடப்பட்ட வழக்குகள், பிணையில் வெளிவர முடியாத வழக்குகள். நீதிபதி 12 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணுறாங்க சார். இது எந்த விதத்தில் நியாயம்? திமுக கேட்குது. நியாய தர்மத்தை பற்றி திமுக முதல்ல பேசலாமா? ஒன்று. இன்னொன்று, ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு மட்டமாக தொடர்ந்து நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய விஷயம் இது. சாமானியனுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? நல்லா யோசனை பாருங்கள். ஏற்கனவே மன்சூர் அலிகான் அவர்கள் இதே மாதிரி பேசி தான் அவர் மேலே 2 வழக்கு உங்கள் ஆட்சியில் போட்டிங்க. 344A 504 நினைக்கிறேன், 2 வழக்குகள் போட்டிங்க. அதே மாதிரி பொன்ராஜ் ஐயோ நான் அந்த மாதிரி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முன்ஜாமீனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவியே போச்சு. ஏற்கனவே வைரமுத்து அவர்கள் பேசி அவர் மானத்தெல்லாம் இழந்து நிற்கிறாரு. இப்படி 1 2 அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பேசுவது அப்படிங்கிறது உங்களை தூக்கி போட்ட உடனே இனிமேல் பேசுறதுக்கு யாராவது துணி வருமா? திமுக பயப்படுவாங்களா இல்லையா? ஐயோ உதயநிதியை தூக்கி போட்டாங்கப்பா, நாடாளுமன்றம் முற்றுகைங்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் காவிரி நீர் பிரச்சனைக்கா நீங்கள் முற்றுகை பண்ணுறீங்க? வெளியில் போய் என்ன பிரச்சனைக்கு உதயநிதி எதுக்கு நாங்கள் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பீகார்லையோ இல்லை குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி உங்களை கேட்டால் என்னங்க சொல்லுவீங்க? இல்லை பெண்களை ரொம்ப கேவலமாக பேசினார், இந்த அர்த்தத்தில் பேசினார்னு உங்களால் பேச முடியுமா? முதல்ல இது என்ன விஷயம்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு பெண் எம்பிகிட்ட போய் இதை பற்றி பேச முடியுமா? எவ்வளோ அருவருக்கத்தக்க பேச்சு. குடும்பமாவது கண்டிக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், இது உடனே என்ன பண்ணால் கலைஞர் வரைக்கும் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமூக ஊடகங்களில். கலைஞர் பேசாத பேச்சா? ஸ்டாலின் இதே மாதிரி தான் பேசினா, இவங்க பரம்பரையே தான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரேஞ்சுக்கு பேசுகிறாரு. இதே மாதிரி சசிகலா அவர்களை காலில் எடப்பாடி எப்படி விழுந்தாருன்னு அந்த சைகை காட்டி பேசுகிறதெல்லாம் மிக மிக மட்டமான பேச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பால்டாயில் குடிச்சேன்னு அவரு பேச ஆரம்பித்தோன்னு தான் உதயநிதி அடங்கினார். அடிக்கடி உத மாதிரி உதயநிதிக்கு இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் எடுத்த நடவடிக்கை சூப்பர்னே சொல்லுவாங்க வெகுஜன மக்கள். எனக்கு அப்படி தான் தோணுது. சட்டசபை நாளைக்கு கூடுது. சிஎம்க்கு கொண்டாட்டம் தான், டிவிக்கே கொண்டாட்டம் தான். திமுக எம்எல்ஏக்கள் உள்ளே கரெக்டாக பண்ணுவாங்கல்ல, அது கூட இனிமேல் இல்லை. ஏன்னா உதயநிதியை கைதுக்கும் போது எங்கே வருவாங்க? உதயநிதிக்கு ஆதரவாக முகுல் ரோஹித், கபில் சிபில் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் வரலாம். கபில் சிபிலே பெரிய வழக்கில் ஆஜரானவர். இந்த வழக்கு என்னன்னு அவர் கேட்டு அவர் என்ன சொல்லுவார்? இதுக்கெல்லாம் அவரே தலையில் அடிச்சுக்க மாட்டார். முதல்ல கபில் சிபில் இதுக்கு வருவாரான்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு மட்டமான பேச்சுக்கெல்லாம் கபில் சிபில் வருவாரான்னு எனக்கு தோணல. அவங்க 1000 லட்சங்கள் நீங்கள் கொடுத்தாலும் ஊழல் வழக்கு அதுன்னா ஆஜராவாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, ஏன்னா வன்கொடுமை பெரிய விஷயம். போட்டு 3 மாதம் 6 மாதம் போட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போனாலும் ஜாமீன் கிடைக்குமாங்கிறது எனக்கு இப்போ சந்தேகமாகுது. ஜாமீன் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா வெகுஜன மக்கள் சொல்கிற மாதிரி அடப்போங்க சார், ஜாமீன் வாங்கிடுவாங்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல நீதியரசர்லாம் போனால் வெளுத்து வாங்கிடுவார்னே சொல்லலாம். இன்னொன்று, ஏற்கனவே நயன்தாரா அவர்களை பற்றி ராதாரவி பேசும்போது உடனே அவரை கட்சியிலேருந்து கட்டம் கட்டினீங்க திமுக. நல்ல முடிவு, கரெக்ட். யார் பெண்களை இழிவாக பேசுகிறோம், எந்த பெண்களை இழிவாக பேசுகிறோம் தப்பு தான். நம்ம என்ன கேட்குறோம்? நக்கீரன் கோபால் திரிஷாவும் அவங்க அம்மாவும் சினிமாவுக்கு போனாங்கிறாரு. ஏன் சினிமாவுக்கு போகக்கூடாதா? டிவிக்கு அரசாங்கம் அப்போவே அவரை தூக்கி உள்ளே போட்டுருணும். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். நக்கீரன் கோபால் பல பேர் வெளியில் இருக்காங்க. நான் சொன்ன உடனே எந்தெந்த ஆளை நீங்கள் உள்ளே தூக்கி போகணும் நீங்களே உங்களுடைய கமெண்ட்டில் போட்டுட்ருப்பீங்க. சார் இவரை தூக்கி உள்ளே போடணும், அவ்வளோ மட்டமான பேச்சு, இவரை தூக்கி உள்ளே போடணும், இவ்வளோ மட்டமான பேச்சு அப்படின்ட்டு. அப்போ திமுகவினருக்கு இது வாடிக்கையாகவே போயிடுச்சே. இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னே தெரியலையே. இன்றைக்கி தமிழகம் முழுக்க போராட்டம். தமிழிடமே திரண்டு வான்னு இங்கேருந்து அறிவாலயத்துலேருந்து ஃபோன் பண்ணி எல்லா ஊருக்கும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இதில் பல ஊரில் நிறைய பேர் வரலையாம். ஏன் போஸ்டிங்கே கொடுக்கல, ஏன் போகணும்? காசு கொடுத்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு வாங்க 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 வாங்கன்னு. அண்ணன் செந்தில் பாலாஜி ஆளை திரட்டுவார், அவருக்கே பிரச்சனை. அவர் எங்கே போய் ஆளை திரட்டுறது? அண்ணன் ஏவாவேலுக்கு ஆளை திரட்டுவார், அவருக்கே பிரச்சனை. நேரு அவர்கள்
இப்படி பல ஊரில் பல பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க. இந்த கூட்டமே இல்லையா, சென்னையில் மட்டும் வாங்க வாங்க வாங்கன்னு திரண்டுட்டு இருக்கார். சேகர் பாபுவே முதல்ல இருந்த வீரத்தை காட்டவில்லை. இல்லைன்னா அவருக்கு பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை. பாவம், இன்றைக்கி உதயநிதி அவர்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு நிம்மதியாக இருந்தார். இனிமேல் சிறைக்கு சென்று எப்படி இருப்பார் பாவம். அதையும் தாண்டி இன்றைக்கி திருச்சிக்கு அவர் ஃப்ளைட்டில் தான் போவார். இன்றைக்கி அவரை தஞ்சாவூருக்கு சாலை மார்க்கமாக தான் கூட்டு போகிறதா தகவல் வருது. உடம்பு தாங்குமான்னு தெரியல. செல்வ செழிப்பில் வளர்ந்த பையன், என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிய வார்த்தைகள் உனக்கு எஜமான், பேசாத வார்த்தைகளுக்கு நீ எஜமான். நாவை அடக்கி பேச வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாங்கிற மாதிரி எல்லாத்தையும் சிஎம்ஐ பற்றி ஜோசப் விஜய்னு இப்போ சீமான் சொல்கிறாருல்ல, அவரும் சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுவார் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் பேசுகிறதும் ஜோசப் விஜய்லாம் இழுத்திருக்க வேணாம். ஆனால் இவர் பேசுகிறது அப்படிங்கும்போது தொக்கா மாட்டிக்கிட்டாங்கங்கிறாங்கல்ல. அதாவது உதயநிதி அவர்கள் வேறு கேஸில் தான் மாட்டுவார்னு பார்த்தா அழகாக இந்த கேஸில் வாலண்டியராக வண்டியில் இருக்கார். வடிவேல் சொல்கிற மாதிரி நான் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு மிஸ்ஸா மாதிரி இவருக்கு இந்த வருஷம் ஒரு விஷயம். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு அப்டேட்டோட வரோம். பிணையில் வெளியே வர முடியாத வழக்கு அப்படிங்கும்போது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியவில்லை. ஸ்டாலின் தான் பாவம். ஏன்னா ரொம்ப நொந்து போயிருப்பார். அவர் பையன் மேலே ரொம்ப பாசத்தை வச்சுருப்பார். துர்கா அவர்கள் நம்ம தான் சொல்லுவோம், பசங்களை சரியாக வளர்க்கலைன்னா, பெற்றோர் பசங்களை சரியாக வளர்க்கலைன்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததுலேயும் எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.